திடீர்னு பார்லிமெண்ட்ல எந்திரிச்ச ராகுல் காந்தி நேரடியாகவே மோடியை பார்த்து 8 கேள்வி கேட்டார். அந்த 8 கேள்வி கேட்கிற வரைக்கும் மோடி அமைதியா இருந்தார். ஆனா அதுக்கு பிறகு ராகுல் மகாபாரதத்திலிருந்து ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னார். உடனே பொங்கி எழுந்துட்டார் மோடி. மோடி மட்டும் பொங்கல, ஒட்டுமொத்த பாஜகவும் பாராளுமன்றத்துல மிகப்பெரிய அமளியை பண்ணிருக்காங்க. मेरी स्टोरी है कि द्रोणाचार्य ने पूछा பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு மோடியும் பாஜகவும் என்ன துரோகத்தை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அம்பலப்படுத்துற மாதிரி அந்த உதாரணத்தை சொன்னார். ராகுல் கேட்ட அந்த 8 கேள்வி என்ன, மகாபாரதத்திலிருந்து அவர் சொன்ன உதாரணம் என்ன, ஏன் இதை கண்டு பாஜக இவ்வளவு தூரம் கடுப்பானாங்க? 1939, 40, 41 இந்த 3 வருஷத்துல ஆர்எஸ்எஸும் இந்து மகாசபை, சாவர்கர், அதாவது இந்த ஒட்டுமொத்த இந்துத்துவ சக்திகளும் இந்திய அரசியலமைப்பு குறித்து என்ன மாதிரியான அஜெண்டாவை வச்சிருந்தாங்க அப்படின்னு ராகுல் பார்லிமெண்ட்ல ஜெராக்ஸோட எடுத்து காமிச்சார். அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் படிச்சு காமிக்க முயற்சி பண்ணும்போது ஒட்டுமொத்த பாஜக காரங்களும் பாராளுமன்றத்தில் மிக மோசமா அமளி பண்ணாங்க. அந்த 3 வருஷத்துல ஆர்எஸ்எஸும் சவார்கரும் கான்ஸ்டிடியூஷன் குறித்து வெளியிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதை எப்படி இப்ப மோடி அரசாங்கம் படிப்படியா செயல்படுத்துது, இதை எப்படி ராகுல் காந்தி ஆதாரப்பூர்வமாக பார்லிமெண்ட்ல பட்டியலிட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்துல நேரடியாவே ராகுல் காந்தி எந்திரிச்சு மோடியை பார்த்து 8 கேள்வி கேட்டார். அந்த 8 கேள்வியும் பாத்தீங்க அப்படின்னா நேரடியாகவே இந்தியாவில் வாழக்கூடிய ஓபிசி மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள், இவங்களுடைய அடிப்படையான வாழ்வாதாரம், இவங்களுடைய அரசியல் பொருளாதார உரிமை, சமூக நிலைமை, இது குறித்து எப்படியெல்லாம் பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ சக்திகள் மோசமான பாலிசிஸை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத தான் அவர் நேரடியா கேட்டார். இது மட்டும் இல்லாம பாராளுமன்றத்தில் நடந்த இந்த விவாதம் இருக்கு இல்லையா, இந்த விவாதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து ஆர்எஸ்எஸ்க்கு என்ன அஜெண்டா இருக்கு. ஆர்எஸ்எஸ் தலைவர், இந்து மகாசபையினுடைய தலைவர், இன்னைக்கு பிஜேபியினுடைய தலைவரா இருந்த, இன்னைக்கு பிஜேபி ஆட்சி பண்றாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருந்த சாவர்கர் என்ன மாதிரியான அஜெண்டாவை இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து அவர் வச்சிருந்தாரு. குறிப்பா 1939, 40, 41 இந்து மகாசபை, ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள்ல, பத்திரிகைகள்ல இவர் என்னென்னலாம் எழுதினாருன்னு ஒட்டுமொத்தமாவே ராகுல் பட்டியல் போட்டு நேத்து பாராளுமன்றத்தில் காமிச்சதுதான் மிக பரபரப்பான ஒரு விஷயம். அதாவது இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ் அம்பலப்படுத்திட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் இவங்க எரோடு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த சாவர்கரும் ஆர்எஸ்எஸ் தான். இன்னைக்கு மோடி அரசாங்கம் படிப்படியா இதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை அவர் வெளியிட்டார். முதல்ல அவர் பேசினதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தான் ரொம்ப முக்கியம், அதாவது அண்ணல் அம்பேத்கர் எழுதுனா அரசியலமைப்பு சட்டம் தான் முக்கியம், ஆனா நீங்க மனுஸ்மிருதியை அரசியலமைப்பு சட்டமா மாத்த முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சொன்னார். இதுக்கு அவர் எதை எக்ஸாம்பிளா சொல்றாரு அப்படின்னா, 1940 மதுராவில் நடந்த இந்து மகாசபையினுடைய கூட்டத்துல, அதாவது 22வது செஷன் கூட்டத்துல சாவர்கர் என்ன பேசினாரு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. சாவர்கர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒன்ஸ் மனு வேர் என்ஃபோர்ஸ்ட் அவர் ஹிந்து நேஷன் ஷால் பி ப்ரூவ்ஸ் ஒன்ஸ் அகைன் அன்கான்கரபிள் அப்படிங்கிறாரு. அதாவது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு பதிலாக, அரசியலமைப்பு சட்ட டிஸ்கஷனுக்கு வரும்போது மனு தர்மத்தை அரசியலமைப்பாக நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா இந்தியாவை யாரும் கான்கரே பண்ண முடியாது, யாரும் பிடிக்கவே முடியாது, நாம அசாத்தியமான சக்தி ஆயிரும் அப்படின்னு 1940 இந்து மகாசபையினுடைய 22வது செஷன்ல சாவர்கர் பேசின ஆதாரத்தை வெளியிடுறாங்க. அதாவது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி நேரடியாகவே பாஜகவை பார்த்து கேட்கிறாரு, நீங்க மனுஸ்மிருதி தான் நீங்க கான்ஸ்டிடியூஷன் நினைக்கிறீங்க, இது சாவர்கர் சொன்னது தானே அப்படிங்கிற எக்ஸாம்பிள் தான் சொல்றாரு. சாவர்கர் தெளிவா சொல்றாரு, மனுஸ்மிருதி தான் இந்தியாவின் அரசியலமைப்பாக இருக்க வேண்டும், அது இருந்தால் இந்துக்கள் பலமாக இருப்பார்கள் அப்படிங்கிறாரு. இந்த மனுஸ்மிருதி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்களை 4 வர்ணமா பிரிக்குது, பிராமணர், சத்திரியர், வைஷ்ணவர், சூத்திரர்னு பிரிக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 27-28% மக்களை தீண்ட தகாதவர்களாக, மிக மோசமான அடிமைகளாக மாத்தினது இந்த மனு தர்மம் தான். அப்போ இந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய குரூப்பை, குறிப்பா சூத்திரர்களையும், அன்டச்சபிள் சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களையும், குறிப்பா சூத்திரர்களையும், தலித்து மக்களையும் ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவினுடைய, அதாவது இந்துக்களுடைய கட்டமைப்பிலிருந்து ஓரம் தள்ளி அடிமைகளா மாத்தி தொடர்ச்சியாக அவங்க சுரண்டப்பட்டாங்க இல்லையா, அந்த சுரண்டப்பட்ட சட்ட அமைப்பு முறையான மனுஸ்மிருதியை நாம ஏத்துக்கணும்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் சாவர்கர் சொல்றாரு. அது ஏதோ தெருக்கூட்டத்தில் பேசல, இந்து மகாசபை அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கும் தலைவராக இருந்தவர் சாவர்கர் தான். அந்த அமைப்பினுடைய 22வது கூட்டத்திலேயே அவர் பேசுறாரு. இந்த மனுஸ்மிருதி எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லி
காலங்காலமா தமிழ்நாட்டுல பெரியார் இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள் தொடர்ச்சியாக இது குறித்து அம்பலப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மனுஸ்மிருதியை தீ வச்சு கொளுத்திருக்காங்க. அது தீ வச்சு கொளுத்த வேண்டிய ஒரு நூல் தான் அப்படின்னு தொடர்ச்சியாக பெரியாரும் அம்பேத்கருமே சொல்லியிருக்காரு. அம்பேத்கரே மனு தர்மத்தை கொளுத்திருக்காரு. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ஜாதி பிராமணர்கள் எல்லாத்துக்கும் ஒரு சட்டமாகவும், பிராமணர் அல்லாத சூத்திர மக்களுக்கு வேற ஒரு சட்டம். அது மட்டும் இல்லாம ரொம்ப கொடூரமாக இந்திய பெண்களை, இந்து பெண்களை கொடூரமா ட்ரீட் பண்றதுக்கான சட்டங்களை கொடுத்ததுதான் மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதியை நடைமுறைப்படுத்தணும்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி நேரடியாகவே பாராளுமன்றத்தில் பேசுறாரு. உங்களுடைய அரசாங்கம், மோடியினுடைய அரசாங்கம் சவார்கர் கனவு கண்ட அந்த மனுஸ்மிருதியை தான் நீங்க இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத ஆதாரமா அடுக்கிறாரு. இது மட்டும் இல்லாம 1939 சரி, 41 சரி, சாவர்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்தப்போ